ஹலோ guys, நான் உங்கள் கிரிக்கோல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே சிஎஸ்கேவோட டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. எப்போ அப்படின்னா March 19 11 மணிலேருந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது மேட்ச் போகிற மாதிரி இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. டக்குன்னு போய் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, வந்தவொடனே போய் புக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேல சாம் கரன் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து ஃபுல் பிளேயரோட கேம்ப் போகும். அதே மாதிரி தான் மித்த டீம்ஸ்லையும் எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் அவங்கவுங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃப்ரான்ச்சைஸியை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஸோ சாட்டர்டே நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ தான் இப்போ போகிறோம். லக்னோ தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரபிளில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது ரீட்டைன் பண்ண மயங்க் யாதவும் மோஷின் கானும் இப்போ இன்ஜுரியா இருக்காங்க. மயங்க் யாதவ் பாதி சீசனுக்கு அவுட்டு, மோஷின் கானும் ஆவேஷ் கானும் இப்போதைக்கு அவங்க வருவாங்களா இல்லையானே தெரில. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு நல்ல விஷயம், சர்துல் தாக்கூர் வந்து ஒரு டீமுக்கு போயிருக்காரு எல்எஸ்டிக்கு. எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு ஹாப்பியாக தான் இருக்கு. பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அவர் வந்து நெட்ஸில் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு லக்னோவுக்கு. மேபி அவர் யாராவது ஒருத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப டிசர்வ்டு. அவர் அன்சோல்டா போனதே எனக்கு பெரிய ஒரு ஷாக் தான். பட் இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வர்றது ஓகே, நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன சொல்றேன்னே தெரில கைஸ். அவங்க வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல அவங்களோட எஸ்ஆர்ஹெச் ஏ டீம் வந்து 280 ரன் 260 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 260 ரன் சேஸ் பண்றதுக்கு பி டீம் போயிடுச்சு 238 சம்திங் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இவங்க. கண்டிப்பாக ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு சைடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம் எப்படி வரப்போகுது அவங்களோட ஃபைனல். அங்கே ஆடுறாங்க, இங்கேயும் அதே மேட்ச் ஆடுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். பார்ப்போம் இந்த வருஷம் 300 இது ஏதாவது தொடுதா அப்படின்னு. இப்போ வந்து உம்ரான் மாலிக் வந்து கேகேஆருக்கு வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக சேட்டன் சக்காரியாவை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து யாருக்கு அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களுக்கான அப்டேட் தான். இன்னைக்கு வந்து அவங்களோட அன்பாக்சிங் ஈவெண்ட் இருக்கு. ஸோ அதை லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்கறதுக்கு ஏதோ 99 ருபீஸ் பே பண்ணணுமா. நீங்கள் உண்மையாலுமே டை ஆர்டர் பண்ணால் அதை பே பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் வந்து 2 ஜெர்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்களோட பர்பிள் வித் கோல்டு, இன்னொன்று வந்து அவங்களோட ஓல்டு ஜெர்சி பிளாக் வித் கோல்டை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அவே கேம்ஸுக்கு வந்து அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியல. ஸோ பார்ப்போம் அது எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதே மாதிரி ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ்.